தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மாற்று சமூகத்தினரை திருமணம் செய்து கொண்டவரை கிராமத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையுடன் விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மாற்று சமூகத்தினரை திருமணம் செய்து கொள்வதாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை நம்ம செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மகன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள மண்டவாய் புதுக்குப்பை கிராமத்தில் வசிக்கும் அங்கமுத்துவும் மயிலம் அருகே உள்ள நாராயணபுரத்தை சார்ந்த தாமரைக்கண்ணம் ஆகிய இருவரும் 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். அங்கமுத்து என்ற பெண் மீனவ சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் மாற்று சமூகத்தை சார்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டதால் ஊர் பஞ்சாயத்தார் சில வருடங்களாக மண்டவாய் புதுக்குப்பத்தில் வசிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் பஞ்சாயத்தார் மாறும் போதும் கிராமத்தை விட்டு வெளியேற பஞ்சாயத்தார் கூறி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அங்கமுத்து குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கிராமத்தில் உள்ள கடைகளில் குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனையாளர்கள் வழங்கக்கூடாது என பஞ்சாயத்தார் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அங்கமுத்து 3 தினங்களாக குழந்தைகளுக்கு பால் வாங்கவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க 2 கிலோமீட்டர் நடந்து சென்று வாங்கி வந்துள்ளனர். மீண்டும் பஞ்சாயத்தார் ஊரை விட்டு வெளியேற கூறி வருவதால் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க இன்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் தன் குடும்பத்தாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதால் பஞ்சாயத்தார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய புகார் மனு அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் விசாரணை செய்து எடுக்க உத்தரவிட்டின் பேர் மரக்காணம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணி தெரிவித்துள்ளார். மேலும் கிராம பஞ்சாயத்தில் 9 பேர் கொண்ட குழு நாட்டமையாக உள்ள பாலு, ராஜா, சங்கர், தங்கராஜ், ராஜ்குமார், ஜெகன், சத்தியமூர்த்தி, கனகராஜ் ஆகியோர் கோவில் மைக் செட் மூலமாக கிராமத்தை விட்டு தள்ளி வைத்ததாக ஒலிபெருக்கி மூலம் ஒலிக்க செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். ஒரு 10 வருஷம் முன்னாடி லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கினேன். எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மா வரல. எங்கள் அப்பா அம்மா ஊரில் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஜாதி ரொம்ப பார்க்குறாங்க. ஊரில் சேர்க்க மாட்டோம், இந்த தான் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஜாதி சான்றிதழ் எடுத்துமே குத்தாரு இருந்துச்சு. அமைதியாக இருந்தாங்க. இப்போ என்ன ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணின்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். என் பசங்களுக்கு நான் என்னோட கம்யூனிட்டி போட்டு தான் நான் ஜாதி சான்றிதழ் வாங்கிக்கிறேன். அது சேர்க்க முடியுமா முடியாதான்னு கவர்மெண்ட் தான் சொல்லணும். எனக்கு அதில் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். நான் ஏற்றுக்காத விட போகிறது இல்லை. இந்த ஜாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.